ஹாய் டீச்சர்ஸ், நம்ம இங்கிலீஷ் வியூவர் சேனலில் 5 யூனிட் முடிச்சிட்டோம். இப்போ 6வது யூனிட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த யூனிட் எப்படின்னா டெய்லி ஒரு டாப்பிக்கு 20 MCQ அதுதான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ஆடியோவில் இருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா யூனிட் 6ல் பிரம்மா ரிட்டன் பை R.W. Emerson. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட் ஆன்சர், வாட் டஸ் த ரெட் ஸ்லேயர் ரெப்ரசன்ட்? ரெட் ஸ்லேயர் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். எ செயின்ட் சீக்கிங் பீஸ், எ வாரியர் ஆர் கில்லர், எ பிரேஸ் பர்ஃபார்மிங் ரிச்சுவல், எ ஃபர்கட்டன் காட். ஸோ ஃபஸ்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, எ வாரியர் ஆர் கில்லர். ஃபஸ்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. செகண்ட் ஒன், அக்கார்டிங் டு த போயம், வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஷேடோ அண்டு சன்லைட்? சன்லைட்டுக்கும் ஷேடோவுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, தே ஆர் சீன் ஈக்குவலி பை பிரம்மா. செகண்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. தேர்ட் ஒன், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரெக்கன் இல் இன் த போயம்? ரெக்கன் இல்லு அப்படின்றது இந்த போயமில் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். டு praise சம்திங், டு திங்க் ராங்க்லி, டு remember world, டு ஹைட் ஃப்ரம் டேஞ்சர். ஸோ தேர்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, டு திங்க் ராங்லி. தேர்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. ஃபோர்த் ஒன், வாட் டஸ் பிரம்மா சே அபவுட் டவுட்? பிரம்மா அந்த போயம் வந்து டவுட்டை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு டைரெக்டாக ஆன்சர் பார்த்துடலாம். ஃபோர்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, பிரம்மா இஸ் போத் த டவுட்டர் அண்ட் த டவுட். ஃபோர்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. ஃபிஃப்த் ஒன், who is more likely to find Brahma's presence according to the last stanza? லாஸ்ட் ஸ்டான்ஸாவில் பிரம்மா வந்து ப்ரெசன்ஸ் எப்படி வந்து இது பண்ணுவாங்க, கண்டுபிடிப்பாங்கன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். த பவர்ஃபுல் காட்ஸ், த ஒன் அப்போசிட் வித் ஃபேம், எ ஹம்பிள் லவ்வர் ஆஃப் குட்னஸ், த ப்ரைஸ் பர்ஃபார்மிங் ரிச்சுவல். ஸோ ஃபிஃப்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, எ ஹம்பிள் லவ்வர் ஆஃப் குட்னஸ். ஃபிஃப்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. சிக்ஸ்த் ஒன், எமர்சன்ஸ் போயம் பிரம்மா வாஸ் பப்ளிஷ்டு இன் த லிட்டரரி மேகசின் த அட்லாண்டிக் மந்த்லி இன் நவம்பர். எந்த இயரில் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு டைரெக்டாக ஆன்சர் பார்த்துடலாம். சிக்ஸ்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ, 1857. சிக்ஸ்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. செவன்த் ஒன், த பப்ளிகேஷன் ஆஃப் பிரம்மா ரெஃப்ளெக்டிவ் எமர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் இன். எப்படி வந்து பிரம்மா வந்து இதில் வந்து எப்படி இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எமர்சன் இன்ட்ரெஸ்டாக இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு டைரெக்டாக ஆன்சர் பார்த்துலாம். செவன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ, ஈஸ்டர்ன் ஃபிலாசபி அண்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி. செவன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. எய்த் ஒன், இது ஒரு முக்கியமான கொஸ்டின். எமர்சன்ஸ் பிரம்மா வாஸ் பப்ளிஷ்டு இன் த கண்டெக்ஸ்ட் ஆஃப் விச் இன்டலெக்சுவல் மூமெண்ட்? என்ன இன்டலெக்சுவல் மூமெண்ட்லேருந்து இது பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். த என்லைட்மெண்ட், ரொமான்டிசிசம், டிரான்சென்டலிசம், ரியலிசம். ஸோ எய்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, டிரான்சென்டலிசம். எய்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. நைன்த் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் எ ரீசன் எமர்சன் போயம் கெயின்ட் அட்டென்ஷன் இன் த பெஸ்ட்? என்ன ரீசன் வந்து வெஸ்ட்லேருந்து அவர் வந்து கெயின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நைன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, இட் இஸ் அடாப்டேஷன் ஆஃப் ஃபாரின் ஸ்பிரிச்சுவல் ஐடியாஸ். நைன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. டென்த் ஒன், எமர்சன்ஸ் பிரம்மா ஹெல்ப்டு வெஸ்டர்ன் ஆடியன்ஸ். எமர்சனோட பிரம்மா வந்து அந்த போயம் வந்து வெஸ்டர்ன் ஆடியன்ஸ்க்கு எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணிச்சுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ டென்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி, அண்டர்ஸ்டாண்ட் ஈஸ்டர்ன் ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட்ஸ். டென்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் டி. 11th ஒன், வாட் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் இஸ் எமர்சன்ஸ் பிரம்மா கிளாசிஃபைட் ஐஸ்? என்ன ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் வந்து இந்த போயம் எழுதியிருக்காங்க கிளாஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஃபிலாசபிக்கல் போயம், ப்ரோஸ் எஸ்ஸே, ஹிஸ்டாரிக்கல் நேரேட்டிவ், சயின்டிஃபிக் ரிப்போர்ட். ஸோ 11th ஒனுக்கு என்ன ஆன்சர்னா
ஆப்ஷன் ஏ philosophical poem. 11th ஒனுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 12th one, the influence of Brahma on later writers can be seen in ஸோ எப்படி வந்து பார்த்தாங்க அந்த பிரம்மா வந்து எப்படியெல்லாம் ஆச்சு ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 12th டேரெக்டாக ஆன்சர் பார்த்துடலாம். ஸோ 12th என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி அடாப்டேஷன் ஆஃப் ஈஸ்டர்ன் philosophical ஐடியாஸ் இன் லிட்ரேச்சர். 12th என்ன ஆன்சர் ஆப்ஷன் டி. 13th one, the significance of Emerson's Brahma in literary history is. எவ்வளோ முக்கியத்துவம் இந்த பிரம்மா வந்து லிட்ரரி ஹிஸ்ட்ரியில்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 13th என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி. இட் இஸ் introduced metaphysical ideas from another culture to a western audience. 13th என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி. அதாவது வெஸ்டர்ன் ஆடியன்ஸுக்கு இன்னொரு கல்ச்சர் வந்து கொண்டு வந்திருக்கு இந்த போயம் மூலியமான்னு சொல்கிறாங்க. 14th one, what kind of word is vain when referring to non-living things? vainனா நம்மளுக்கே தெரியும் ஒரு யூஸ்லெஸ் தான். ஸோ 14th என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி சம்திங் யூஸ்லெஸ் ஆர் ineffective. 14th என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி. 15th one, the line when me they fly I am the wings source which device. ஸோ இது வந்து என்ன டிவைஸில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த லைனு ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். பர்சானிஃபிகேஷன், மெட்டஃபர், அலிட்ரேஷன், அனமட்டஃபியா. ஸோ 15th என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி மெட்டஃபர். 15th என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி மெட்டஃபர். 16th one, which device is used in the line the strong gods pine of my abode. ஸோ என்ன டிவைஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 16th என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி பர்சானிஃபிகேஷன். 16th என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி. 17th one, what does shadow refer to in the poem? ஷேடோன்றது எதை ரெஃபர் பண்ணுது இந்த போயம்லன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். டார்க்னஸ் ஆர் absence of light, a living creature, a following river, a mountain peak. 17th என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ டார்க்னஸ் ஆர் absence of light. 17th என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 18th one, what does sunlight refer to in the poem? சன்லைட் வந்து எதை ரெஃபர் பண்ணுது இந்த போயம்லன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 18th என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ எ ஸ்டார் தட் கிவ்ஸ் ஹீட் அண்ட் லைட். 18th என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 19th one, for or forgot to me is near which non-living concept are implemented in this line. இந்த லைனில் வந்து என்ன நான் லிவிங் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 19th என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ டிஸ்டன்ஸ் அண்டு மெமரி. 19th என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 20th one, லாஸ்ட் கொஸ்டின், ஐ எம் த ஹியூமன் த பிராமின் சிங்ஸ் வாட் நான் லிவிங் திங்ஸ் இஸ் ஹியூமன். ஹியூமன்றது என்ன நான் லிவிங் திங்ஸ் கேட்டிருக்காங்க. 20th என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி a song or structured word used in the worship. 20th என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, ஸோ ஃபோனஸ் கொஸ்டின் ஃபார் யூ. இஃப் யூ நோ த ஆன்சர் கைண்ட்லி கமெண்ட் இன் பாக்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா தெரிஞ்சுக்கோங்க. த கொஸ்டின், த ஸ்ட்ராங் காட்ஸ் பைன் ஃபார் மை அபேட், வாட் இஸ் அபேட் அப்படின்றது மீனிங் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேஷன், என்ன இன்ஃபர்மேஷன்னா எமர்சனை பற்றி தான். அவரை வந்து என்ன சொல்கிறாங்க, ஒய்ட்லி கன்சிடர் த ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் டிரான்சென்டென்டலிசம். அவர் தான் யார், அமெரிக்கன் டிரான்சென்டென்டலிசம் மறந்துடுறாங்க. அவன் இன்ஃப்ளூயன்ஸிங் இன்டலெக்சுவல் அண்ட் ஃபிலாசபிக்கல் மூமெண்ட் ஆஃப் மிட் 19th century. அந்த 19th centuryயில் ஒரு ஃபிலாசபிக்கலும் இன்ஃப்ளூயன்ஸல் அறிவார்ந்த ஒருத்தனமாகவும் இருந்துச்சு அப்படின்றாங்க. ஆஸ் எ லீடிங் ப்ராஃபண்ட் ஆஃப் த மூமெண்ட் ஹீஸ் எஸ்ஸே பப்ளிக் லெக்சர் அண்ட் ஃபிலாசபிக்கல் ஐடியாஸ் பர்டிகுலரி இன் ஹிஸ் 1836 புக் நேச்சர். அவரோட லெக்சரும் ஃபிலாசபிக்கல் ஐடியாவும் முக்கியமாக அவரோட புக்கு 1836 வந்து ஒரு முக்கியமானதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹெல்ப்டு டிஃபைன் அண்ட் ஸ்ப்ரெட் டிரான்சென்டென்டல் தாட் கம்பைனிங் இண்டிவிஜுவலிசம், கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் அண்ட் ஒரிஜினல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹியூமனிட்டி அண்டு நேச்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா ப்ரீச்சர்ஸ் ரிட்டன் பை ராபர்ட் ஃப்ரோஸ்ட். So kindly subscribe my channel, share with your friends. Next video la paakalam. Thank you.